மகாராஜா திரைப்படம் பெரும் வெற்றி திரைப்படமாக அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் அவர்கள் தன்னோட வாழ்த்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது என்ன மேட்டர்னா, மகாராஜா திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து தமிழகத்தில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. 100 நாட்கள் ஓடி 100 கோடிக்கு மேலே வந்து வசூல் வேட்டை வந்து அடைந்தது. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து இப்போ வந்து சீனாவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து 40,000 ஸ்க்ரீனில் வந்து சீனாவில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு வந்து சீனாவில் வந்து பெற்றுக்கொண்டு வருகிறது. இந்த ஒரு விஷயத்தை வந்து வெற்றி கொண்டாட்டம் வந்து தமிழ் சினிமாவுக்கு பெருமையான விஷயமா தான் வந்து ஒவ்வொரு நடிகருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்கள் பார்த்து கொண்டு வருகிறார்கள். இந்த வகையில் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் விஜய் சேதுபதி அவர்களுக்கு வாழ்த்து வந்து சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிகவும் பெருமையாக உள்ளது, இத்திரைப்படம் சீனாவில் மிகப்பெரிய வெற்றி பெறும், எல்லைகளை கடந்து சாதிக்கும் வகையிலான படத்தை உருவாக்கிய படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுக்கு சீனாவில் ரிலீஸ் ஆக போகிற மகாராஜா திரைப்படத்துக்கும் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் தன்னோட வாழ்த்தை வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் அவர்கள் சொன்ன மாதிரி வந்து எல்லையை தாண்டி வந்து மகாராஜா திரைப்படம் பயங்கரமான பாசிட்டிவான விமர்சனங்கள் சீனா மக்களிடையே வந்து கொண்டு இருக்கிறது. சீனா மக்கள் வந்து இந்த திரைப்படத்தை வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆகி பார்த்து கொண்டு வருகிறார்கள். அதனால வசூல் ரீதியாகவும் வந்து இந்த திரைப்படம் மிகப்பெரிய வசூல் வேட்டை வந்து அடைந்து கொண்டு வருகிறது. கிட்டத்தட்ட வந்து ஃபர்ஸ்ட் டே மட்டுமே வந்து 10 கோடிக்கு மேலே வந்து வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் கிடைச்சிருக்கு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?